ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் லீடர் டிஃபென்ஸில் ஒரு கேம் வந்து லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கேமில் வந்து பிளாக் பீசஸ் ப்ளே பண்ண போகிறோம். பான் D4 ஒயிட் ப்ளே பண்ணியிருக்காங்க. D4க்கு அகைன்ஸ்டாக நம்ம D5 ப்ளே பண்ண போகிறோம். D4 D5. சப்போஸ் C4 ப்ளே பண்ணால் D into C4. குயின்ஸ் காம்பிட் அக்செப்டட் ப்ளே பண்ண போகிறேன். D4 D5, Knight F3, Knight F3க்கு Knight F6, பிஷப் F4 வந்து அது லண்டன் சிஸ்டம். எஸ், ஒயிட் என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா லண்டன் சிஸ்டம் ஓப்பனிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லண்டன் சிஸ்டம் சொல்லலாம், இல்லை குயின்ஸ் பிஷப் ஓப்பனிங் சொல்லலாம். ஓப்பனிங் லைன் வந்து D4 D5 Knight F3 Knight F6 பிஷப் F4 அப்படின்னு வந்தால் இது வந்து லண்டன் சிஸ்டம். நெக்ஸ்ட் C4 வரலாம். C4 C6 Queen B3 Queen B6 Queen into B6 A into B6 இப்படி ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே, ஐ ப்ளே தம் பிஷப் F5 பான் E3 பான் E6 இல்லைனா C4 வரலாம். C4 C6 அதுக்கப்புறம் C5 இது குயின் சைடு அட்டாக் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. பான் C4 D into C4 பிஷப் into C4 C4 ப்ளே. இப்போ நம்ம C6 ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அது வந்து C5 வந்துடும். அதுக்கப்புறம் A3 B4 B5 இந்த குயின் சைடு அட்டாக் வரும். டிஃபென்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். சரி, D into C4 பிஷப் into C4 தென் பான் C5 பான் C5 தென் பிஷப் B5 செக் தென் நைட் D7 நைட் E5 வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இங்கே செக் வருமே ஃபியூச்சரில். குயின் F4 செக் தென் கேப்சர் பண்ணலாம். D into C4 பிஷப் into C4. இப்போ பான் C5 எப்படி ப்ளே பண்ணுறது? ரெண்டு சென்டர் பான் இருக்கு இல்லையா? இப்போ C5 விளையாடும்போது குயின் A4 செக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. குயின் பிஷப் B5 செக் வரும். பிஷப் B5 செக் பிளாக் பண்ணுறது நைட் மட்டும் தான் இருக்கு இல்லையா? நைட்டு வச்சு பிளாக் பண்ணும்போது திருப்பி அடுத்து நைட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நைட் E5 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் மூவ் இருக்கு. குயின் B3 வருது ஃபியூச்சரில், அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. குயின் B3 தென் குயின் B7 அட்டாக் வருது. சரி, பார்க்கலாம். இப்போதைக்கு C6 விளையாடுவோம். பான் C6 இந்த C5 A3 B4ன்னு வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு கேப்சர் பண்ணிடலாம். கேப்சர் பண்ண தள்ளிட்டாங்கல்ல, நம்ம A6 விளையாடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பிஷப் டயனில் கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் நைட் A4 வந்துட்டு நைட் C5 போயிட்டு B7 அட்டாக் பண்ணுது, அது பார்க்கணும். A6 ப்ளே பண்ணிட்டா குயின் B3 வந்தால் அது பார்க்கணுமே. D into C4 விளையாடுனா பிஷப் into C4. ஓகே, நெக்ஸ்ட் பான் E4 வருமே ஃபியூச்சரில், அது பார்க்குறேன். இந்த பானை தள்ளிட்டாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம். இந்த பான் வந்து C5 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்பேஸ் அட்வான்டேஜ். ஃபியூச்சரில் குயின் B3 வரும், நிறைய ட்ரபிள் இங்கே இருக்குது இந்த சைடில். இதான் பிஷப் இன்ட்டு இங்கே நைட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட பானை தள்ளிருக்கலாம் போல இருக்குது. பானை கொடுத்துடலாமா? D into C4. ஓகே, D into C4. இந்த ஒரு பான் தான் ட்ரபிள் இது. இப்போ இந்த குயின் சைடில் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் வந்துடும். டைப் பண்ண மாதிரி ஆகிடும், எல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆகிடும், மூமெண்ட்ஸே இல்லாமல் போயிடும் குயின் சைடில். இந்த பிஷப் D6 ப்ளே பண்ணலாம். பிஷப் D6 பிஷப் D6 இதெல்லாம் ஒருமே ஃபோர்க் வருதான்னு பார்க்கணுமே. பான் E4 E5 பிஷப் D6 விளையாடலாம். பிஷப் D6 நைட் E5 தென் குயின் C7 பான், இது கரெக்ட். இந்த இதில் நைட் A4 நைட் C5 வந்தால் பிஷப் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதை பார்க்கணுமே. நைட் A4 வந்தால் பான் B5 தள்ளிக்கலாம், ஃபோர்க் வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஜாஸ்கர் பிஷப் வேணும் நம்மளுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா எப்படி அப்படின்னு பார்க்குறேன். இங்கே குயின் B3 வந்தால் குயின் B3 குயின் B6 குயின் இன்ட்டு B6 பான் இன்ட்டு B6 நைட் A4 அட்டாக் வருது. A4 தென் நைட் B6 லைன். ஸோ ஓகே, ப்ளே த மூவ். நைட் D7 நைட் B6 எக்ஸ்சேஞ்ச். ஐடியா அவங்க பான் H3 G4 G5 ஐடியாவா இல்லை டபுளோ பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களா, அதுவும் பார்க்கணுமே. ஐ வாண்ட் டு ப்ளே த மூவ். நைட் B6 அட்டாக் த பிஷப். பிஷப் D3 வரும்னு நினைக்கிறேன். பிஷப் D3 பிஷப் இன்ட்டு D3 குயின் இன்ட்டு D3 அப்புறம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் பொசிஷன். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயரை கவர் பண்ண முடியுது. இதுதான் E4 E5ன்னு வரும் பான்னு, அதான் யோசிக்கிறேன் நான். இப்போ நைட் D5 போய் என்ன ப்ராப்ளம், என்ன யூஸ் இருக்குது? நைட் D5 தென் நைட் இன்ட்டு C3 B இன்ட்டு C3 இந்த இது B5 ஓப்பன் ஆகுது இல்லையா, அதுக்கு பார்க்குறேன் நான். சரி, நைட்டு
G4 வரும்னு பார்க்குறேன் நான். G4 பான் G4 G5 வருமா அப்படின்னு பார்க்குறேன் நான். சேவா பிஷப் பேக்ல மூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் நைட்டு E5 வந்து எங்கே வரும்னு தெரியலையே. எஸ், பிஷப் G6. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த பி ஃபைல் ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த டாஸ்கர் பிஷப்பும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த நைட் வந்து A4 வந்துட்டு நைட் C5 வரும். அதுக்காக வச்சிருக்கேன் நான். இப்போ நைட் D5 ப்ளே பண்ண கேப்சர் பண்ணா குட், வெரி குட். கேப்சர் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப்சர் பண்ண மாட்டாங்களே. கேப்சர் பண்ணலன்னா பிஷப்பை மூவ் பண்ணிட்டா நீங்கள் ஓகே. இது E4 E5 வருமே, அதுதான் பார்க்குறேன் நான். E4 E5 தள்ளுவாங்க பானை. சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா. பிஷப் E7 நைட் E5 வருமா. நைட் E5 வருது. நைட் E5 வருமா பண்ணலாம். வருமா இருக்கு. பிஷப் H5 குயின் C2 அது பார்க்குறேன் நான். பான் G4 தள்ளுவாங்களா அப்படி பார்க்குறேன். E4 தள்ளுவாங்களான்னு தெரியலையே. நைட் E5 நைட் C4 அட்டாக் ஹியர். குயின் வருமா அதையும் பார்க்கணும். பான் G4 G5 ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா அதையும் பார்க்கணுமே. நம்ம பிஷப் வந்து F5 ப்ளே பண்ணால் நெக்ஸ்ட் ரூக் வருமே. ரூக் E1 வந்துட்டு அப்புறம் பானை தள்ளுவாங்க திரும்பவும். அதை பார்க்குறேன். பி ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் இல்லை எப்படி விளையாடுறதுன்னு நான் பார்க்குறேன். பிஷப் ஸ்ட்ரகிளாக இருக்கு. குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் என்ன பண்ணுறது, அதான் ப்ராப்ளம். சரி ஓகே, டபுள் ஓ பண்ணிக்கலாம். டபுள் ஓ போனால் பரவாயில்ல விடுங்க. சென்டர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுக்கலன்னா ஃபியூச்சரில் இந்த A3 B4 B5 குயின் சைடு வந்து ஸ்பேஸை கெயின் போயிடுவாங்க. அப்புறம் மூவ்மெண்ட்ஸே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பேஸ் கெயின் ஆகிறதுக்காக நான் வந்து சரின்னு இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். D/C4ன்னு. இந்த பானை இப்போ வந்து சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. இப்போ நீங்கள் நைட் D5 விளையாடுனா பிஷப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க திரும்ப. இந்த Knight/C3 விளையாடக்கூடாது தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் வந்துடும். நம்ம இந்த இதில் B6ன்னு ஒரு மூவ் பண்ணலாம். அப்புறம் இந்த பான் C5 பான் எப்படி மூவ் பண்ணுறது, அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதான் பார்க்குறேன். நல்ல சான்ஸ் வந்தால் தான் இங்கே பான் வந்து நம்ம A6 C5 விளையாட முடியும். 19:27 8 நிமிஷம் அதிகமாக இருக்காங்க. இருக்கட்டும் பார்க்கலாம் எப்படி போய் எப்படி வருதுன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல Knight/G6 கேப்சர் பண்ணுவோம். Knight/G6 H/G6 ஐடியா அந்த E4 ஐடியா தான். E4 D5 தான். D5 தள்ள முடியாது, எப்படி வருதுன்னு பார்க்கறது. ஸ்பேஸ் தான் E4 E5 இந்த நைட்டுக்கு அட்டாக் வரும். அதுதான் பார்க்குறேன். இப்படி கேப்சர் பண்ணக்கூடாது. F/G6 பான் போது பாருங்க. H/G6 ஓகே. H/G6 ஒரு விளையாட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நைட் D5 Knight/D5 E/D5னா அப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. பிளாக்கு பொசிஷனு கேப்சர் பண்ணணுமே. பிஷப் பிளாக்ல எடுத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு இங்கேருந்து அப்புறம் பான் E4 வருமே. E4 E5 மூவ் பண்ணுவாங்களா, அதான் ட்ரபுள். இங்கே இப்போ E4 E5 வரலாமே. பானை மூவ் பண்ணி ஸ்பேஸை கெயின் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். பீசஸ்க்கு மூவ் இல்லாமல் E4 E5 தான் வரணும். இப்போ நம்ம எப்படி பிரேக் பண்ணுறது? இங்கே நம்ம பிரேக் பண்ணலாமா? C5ன்னு C5 Knight B5 Knight C7 இங்கே அட்டாக் வருது. அதான் பார்க்குறேன். A6 ப்ளே பண்ணாலும் குயின் B3 ஃபியூச்சரில் A6 B5 வரைக்கும் போகும் இந்த பான். இதை எலிமினேட் பண்ணிட்டா நம்ம தள்ளிக்கலாம். A6 B5ன்னு எப்படி விளையாடுறது? Knight D5 நம்ம கேப்சர் பண்ணும்போது இந்த பான் இங்கே வருது. வந்ததுக்கப்புறம் C5 தள்ளிக்கலாமா? C5 இது ப்ரெஷர் வரும்போது இந்த பானுக்கு B6 பிஷப் இருக்கு. லைட் ஸ்கொயர் பிஷப் 2 பிஷப் ஆயிடுச்சு அவங்ககிட்ட. 2 பிஷப் இருக்கு. எப்படி எடுக்கிறது? விளையாடுறாங்கல்ல. பிஷப் D6லாம் விளையாட முடியாது, 4க்கு வரும். இப்போ நம்ம நைட்டு வந்து H5 ப்ளே பண்ணலாம் யூஸ் இல்லை. யூ கேன் கோ பேக். இது ஒரு தான் ஸ்ட்ரகிள். அப்போது எப்படி விளையாடுறதுன்னா தெரியல. இந்த பொசிஷன் இது டெப்ஸ்டாக போதும். இந்த பொசிஷன் டெப்ஸ்டாக போதும். ஐடியா என்னென்னா நான் பான் A6 விளையாட போகிறேன். A6 ஃபியூச்சரில் C5 அதான் ஐடியா. டைரெக்டாக C5 தரனா நைட் எங்கே வருது? Knight B5 Knight C7 இங்கே த்ரெட் வருது இல்லையா? அப்போ பிஷப்பை மூவ் பண்ண முடியாது. எல்லாம் ஸ்ட்ரகிள் இல்லையா? ஸோ அதனால் A6 ப்ளே பண்ணலாம். A6 ப்ளே பண்ணால் குயின் எங்கே வருது? நெக்ஸ்ட் பான் E5 Knight D5 போயிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் போவாங்களா தள்ளுவாங்களா? உடனே இப்போ தள்ளுவாங்களான்றது தான் கொஷின். சரி A6 விளையாடுவோம் பார்க்கலாம்.
A6 knight A4 knight C5 ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். பிஷப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குயின் B3 வருமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸ்பேஸ் அட்வான்டேஜ் தான் அந்த பான் E4 E5 இதெல்லாம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் தான். நம்ம கேஸ்லிங் பண்ணால் நைட் இருக்கணும், பிளாக் விடும்போது நைட் F6, குயின் சைடில் ப்ளே பண்ணால் நைட் C6 இது மாதிரி இருக்கணும். நைட்டை த்ரெட் பண்ணுறாங்க, நைட் மூவ் பண்ணது கொஞ்சம் கிங்கி வீக்னஸ் தான், கொஞ்சம் பிளாக் கிங்கு கொஞ்சம் வீக்னஸ் தான் க்ரியேட் ஆகுது, வேறு வழி இல்லையே. என்ன பண்ண C5 விளையாட போகிறேன். C5னா D5 தள்ளிட்டா பாஸ் பண்ண க்ரியேட் ஆகுது. அது எப்படி எடுக்கிறது, அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இப்போ C5 தள்ளிடுறோம். C5க்கு அவங்க D5 தள்ளுறாங்கன்னா அந்த இடத்துக்கு பாருங்க 1 2 3 4 அட்டாக்கர் வருது. டிஃபெண்டர் எங்கே இருக்குது? 1 2 3 டிஃபெண்டர். அப்போ அது பான் பாஸ் பண்ண ஆகிடும் இல்லையா? பாஸ் பண்ணாச்சும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதான் பார்க்குறேன் என்ன விளையாடுறது, எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையே. தெரியும் எனக்கு அப்போவே E4 இதுதான் ஐடியான்னு தெரியும். நம்ம D/C4 விளையாடலன்னா A3 B4 B5 இந்த குயின் சைடு வரும். ஸோ அதுவும் ஸ்ட்ரகிள் தான். சென்டர் இங்கே D/C4 விளையாடல, இப்போ வந்து சென்டரில் வருது E4 D4ன்னு. நீங்கள் கேப்சர் பண்ணால் அந்த பான் C5 தள்ளிட்டு அதுக்கப்புறம் A6 B4 B5ன்னு ஃபுல்லாக அந்த பக்கம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பீசஸ் மூவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும், டைப் பண்ணிவிடுவாங்க, கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். அதுதான் பார்க்குறேன். அது தெரிஞ்சுதான் நான் விளையாடினேன். D/C4 கண்டிப்பாக E4 E5 மேனேஜ் பண்ணணும். பொசிஷனை பார்க்கலாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு. இன்னும் அதில் நிறைய வேரியேஷன் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு லைன் இருந்து ஏற்கனவே பார்த்தது லைனு, இந்த பிஷப் B1 இந்த நைட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி தான் சொல்லுது. அப்போது ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு நைட் C3 மூவ் பண்ணிட்டாங்க. வெயிட்டுக்கு பொசிஷன் அட்வான்டேஜ் தான் இது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கரெக்டான சான்ஸ் வரும்போது பேச கரெக்டாக எங்கே லேர்ன் பண்ணுமோ லேர்ன் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ரகிள். இப்போது ரெண்டும் செயின் பானாக வருது. அப்போனன்ட் லெஃப்ட் த கேம் பார்க்கலாம். எடுத்தாங்க திரும்பவும். இந்த பொசிஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் தான், காம்ப்ளெக்ஸான பொசிஷன் தான். யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஒயிட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகும். உடனே பான் E5 தள்ளிட்டாங்கன்னா நல்ல சான்ஸ். இப்போ பான் E5 தள்ளுறாங்கன்னு வச்சிங்களா, இங்கே போகுது பாருங்க நைட் D5. இந்த ஸ்கொயர் ஸ்ட்ராங்கான ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த நைட்டை ஒரு நைட் இன்ட்டு நைட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லை பிஷப் இன்ட்டு அதுக்கப்புறம் கேப்சர் பண்ண. நம்ம அங்கே A/D5 கேப்சர் பண்ணிட்டோன்னா அப்புறம் ப்ராப்ளம் இல்லை. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. பான் E4 அவசரப்பட்டு இப்போ தள்ளிடுறாங்களா, இல்லை ரூக்கெலாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சான்ஸ் கிடைக்கும்போது அடுத்து அட்டாக் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறாங்களே, நம்ம கேமில் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுவோம், நம்மளோட இன்னும் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே. என்ன மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. எனக்கு பான் E5 தள்ளலான்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பான் E5 நைட் D5 நாங்கள் லேர்ன் பண்ணிவிடுவேன், அப்புறம் கேப்சர் பண்ணால் பார்க்கலாம். வேறு என்ன பிளானாக இருக்கும்? வெரி குட். நம்ம பான் C5 தள்ளுறோன்னு வச்சுங்களா, C5க்கு D5 தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் E/D5 பான். இந்த பான் வந்து பாஸ் பண்ணால் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் நான். இந்த நைட்டுக்கு மூவ் இல்லை, இந்த நைட்டுக்கு மூவ் இல்லை. இந்த பிஷப் போனால் பிஷப்புக்கும் இங்கே போட முடியாது. பிஷப் டி பான் E5 வருது, என்ன பண்ணுறது? தள்ளணுமே, C5 தள்ளணுமே, அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ப்ராப்ளம் இல்லையே. பொசிஷன் D5 தள்ளுவாங்க, அதுதான் பார்க்குறேன் நான். D5 தள்ளிட்டா என்ன பண்ணுறது, அதுதான் யோசிக்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இது பின் பண்ணலாம். பிஷப் B4 நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரூக் ஃபைல் ஓப்பன் ஆகுது, ரைட் ஸ்கொயர் பிஷப் இல்லை. சரி, அப்புறம் என்ன பிளான் பண்ணுறது? மிஸ்டேக் தான் வரும், பண்ண முடியாதாவது பொசிஷனு. சரி பார்க்கலாம் இருங்க. ரூக் E8 பொறுமையாக தான் அப்ளை பண்ணணும், அவசரப்பட முடியாது. அடிக்கடி ஆப்போனண்ட் வந்து லெஃப்ட் ஆடுறாங்க, நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியலையே. ரூக் E8 பான் E5 தள்ளுறாங்களா இல்லை D5 தள்ளுறாங்களான்னு பார்க்கலாம். அவங்க தள்ளும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு பானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இங்கே தள்ளினா தான் ப்ராப்ளம் வரும் இங்கே, அதுதான் பார்க்குறேன். இந்த பானை எப்படி தள்ளுறது அது வேற பார்க்க வேண்டியது இருக்குது. B5 இது வேறு பேக்வேர்ட் பானை ஆகிடும், யோசிச்சு தான் விளையாடணும். இந்த நைட்டுக்கு ஸ்கொயர் கரெக்டாக இல்லை, இந்த நைட்டுக்கு ஸ்கொயர் கரெக்டாக இல்லை. இது வேணா போகலாம், அதுவும் ஒன்றும் யூஸ் இல்லை. பிஷப் எடுத்துன்னு போயிடுவாங்க, இந்த பிஷப் எடுக்க முடியாது. பீசஸ்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு.
இன்னும் ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே. ஓகே, D2 என்ன விளையாடுறதுன்னே ஒன்றுமே புரியலையே. இது ஒரு டெம்போ இருக்கும் ஃபியூச்சரில். H4 அந்த பிஷப் மூவ் பண்ணிட்டா அதெல்லாம் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். H4 போனால் யூஸ் இல்லையே. அப்படியே விளையாடுறது பொசிஷனு எந்த பீஸுக்கு மூவ் இல்லாமல் போச்சு. இப்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது பொழுது. சென்டர் பானையே பார்த்துன்னு இருந்தா ஒன்றுமே பண்ண இந்த சென்டர் பானையே பார்த்துன்னு இருந்தா என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மூவே இல்லையே, எந்த பீஸுக்கும் மூவ் இல்லையே. பான் C5 தள்ளிட்டா D5 தள்ளுவான்னு பார்க்குறேன். D5 தள்ளிட்டா அதுக்கப்புறம் பானன்ட்டுனா பானன்ட்டு. இந்த பானை ஈஸியாக ப்ரமோட் பண்ணுவாங்களான்னு பார்க்குறேன் நான். எப்படி பிளாக் பண்ணி எப்படி எடுக்கிறது. அப்புறம் Knight E4 அதெல்லாம் வருமே. டபுள் பிஷப் அட்வான்டேஜ். ஒரே கஷ்டகாலம். பிஷப் B4 பேசாம பிஷப் F4 பிஷப் F5 லைன் விளையாடாம இந்த குயின்ஸ் கேம்பிட் மாதிரி விளையாடி இருக்கலாமோ. A6 B5 பிஷப் B7 அப்படின்னு டைனல் கார் பண்ணிருக்கலாம் பொழுது. இந்த ப்ரெஷர் வரும்னு பார்க்குறேன் இந்த ஸ்கொயருக்கு. சரி பார்க்கலாம் வாங்க, வின் பண்ணும். இப்போதைக்கு அதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இங்கே பான் A3 ஏதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லையே. பிஷப் B4 பான் A3 ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நம்ம வெயிட் பண்ணோம். புஷ்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ் தான் என்ன இருக்கு. ரூக்கே D1 வந்திருக்கு. எப்படியும் பானை புஷ் பண்ண போறாங்கன்னு தான் தெரியுது. நைட்டை மூவ் பண்றது எப்படி அப்படின்னு தான் பாக்குறேன் நான். நைட்டை மூவ் பண்றது எப்படி அப்படின்னு தான் பாக்குறேன். நைட்டை மூவ் பண்றது எப்படி, குயினை மூவ் பண்றது எப்படி. கேப்சர் பான் D5 கேப்சர் பான் D5 கேப்சர் நைட் கேப்சர் அதான் பின் பண்ணிருக்கேன். அதான் பின் பண்ணியிருக்கேன். வேறு என்ன பண்ணுறது. பான் A3 வருமே, வேறு வழி இல்லை. பிஷப் D6 வருமா, அதையும் பார்க்கணும். கேப்சர் குயின் கேப்சர். நைட்டுக்கு மூவ் இல்லையே. ஓகே ப்ளே பண்ணுவோம். நைட் D7 பான் E5 பான் A3 விளாட்னா பிஷப் A5 தான் விளாடணும். உடனே கேப்சர் பண்ண பின் பண்ணோம். வேற மூவ் பண்ணது குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த டைன் வந்து குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் கேப்சர் பண்ணலாமா வேணாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு பின் பண்ணி வச்சிருப்போம். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பான் A3 வராங்களா. சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. 2 சென்டர் பான். என்ன ஆப்பனன்ட்டு அடிக்கடி லெஃப்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணுறாங்க. அடிக்கடி லெஃப்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணுறாங்களே அவங்க. பான் A3 பிஷப் A5 எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். இப்போது சென்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வரும், வேறு வழியும் இல்லை. நைட் எடுக்க போகிறாங்களே அவங்க. என்ன பண்ணுறது இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது. குயின் A5 ப்ளே பண்ணுவோம். குயின் A5 ப்ளே பண்ணால் இந்த குயினுக்கு த்ரெட் வருதான்றதை மட்டும் மெயினாக நம்ம பார்த்துக்கணும். குயினுக்கு த்ரெட் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்பவும் பின் பண்ணிடலாம். ஓகே, பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பான் E5 தள்ளிட்டோம் அப்படின்னா பான் இன்ட்டு E5 நைட் இன்ட்டு E5 வந்துடும். அப்புறம் ஈஸியாக ப்ளே பண்ணிடலாம் நம்ம. இப்போது அதான் எய்ம். இப்போ விளையாட முடியாது. பான் E5 விளையாட்டிங்கன்னா பான் E5 D இன்ட்டு E5 நைட் இன்ட்டு E5 விளையாட முடியாது. ஏன்னா குயின் பின்ல இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயின் வந்து B6 ப்ளே பண்ணலாமான்னு பார்க்குறேன். B6 விளையாடக்கூடாது. B6னா நைட் வந்து A4 வந்து த்ரெட் பண்ணும். குயினை திரும்ப மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு மூவ் என்னன்னா குயின் வந்து A5 தான் விளையாடணும். ஜஸ்ட் குயின் A5 நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ், அவ்வளோதான். குயின் A5 நெக்ஸ்ட் பான் E5 பிரேக் பண்ணிடலாம். சென்டர் பிரேக் பண்ணலாம். ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். பான் E5 பிரேக் பண்ணலாம். அந்த சென்டர் பிரேக் பண்ணிடலாம். அதான் பார்க்குறேன். என்ன விளையாடுவாங்க தெரியலையே. நைட் எடுக்க முடியாது. இந்த ரூக் எடுத்தா தான் இல்லையா. அவங்க ரூக்கை மூவ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பிஷப்ன்ட்டு C3 கேப்சர் பண்ணிடலாம். முதல்ல கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பான் E5 விளையாடுவாங்க. பிரேக் பண்ணுவோம். நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. வேறு எதாவது கவுண்டர் அட்டாக் எதாவது வருதான்னு தெரியலையே. டைம் அவங்கள விட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. எப்படி பான் A3 தான் வரும். பான் A3 வந்தால் நெக்ஸ்ட்டு பிஷப் இன்ட்டு C3 குயின் இன்ட்டு C3 அப்புறம் குயின் இன்ட்டு C3 B இன்ட்டு C3. இதுதான் கொஞ்சம் அட்டாக் வருமோ தெரியல. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா B5 ஓப்பன் ஆச்சுன்னா பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கேமில். என் எய்ம் வந்து இந்த E5 பிரேக் பண்ணணும். E5 இந்த 2 பானை பிரேக் பண்ணணும். E5 தள்ளணும். தள்ளிட்டா ஓகே.
திரும்பவும் இவர் ஆப்போனன்ட் லெஃப்ட் த கேம். அடிக்கடி லெஃப்டாக ஜாயின் பண்ணுறாங்களே. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம் டைமு. பார்க்கலாம். ஸோ ஓகே குட். பான் A3 வேறு வழியே இல்லை, கேப்சர் பண்ணியே அவனுக்கு பிஷப் இன்ட்டு C3 பிஷப் இன்ட்டு C3 B இன்ட்டு C3யா குயின் இன்ட்டு C3யா குயின் இன்ட்டு C3 கேப்சர் பண்ணிடலாமா? குயின் இன்ட்டு C3 வேறு வழியே இல்லை. இங்கே ஒரு பான் ப்ராப்ளம் வருமானு தெரியல. ஃபியூச்சரில் B5 ஓப்பன் ஆகுது, ப்ராப்ளம் வருமா திங்க் பண்ணிவிடுங்க. திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணலாமா வேணாம்ன்றது பார்க்கலாம். ஏன்னா C இன்ட்டு A3 வரும். அப்புறம் பான் E5 கேப்சர் பிஷப் கேப்சர் ரூக் வில் கம் டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ப்ராப்ளம்னா இந்த B5ல தான் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரெஷர் வரும். பார்க்கலாம். குயின் இன்ட்டு C3 எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. குயின் இன்ட்டு C3 B இன்ட்டு C3 நெக்ஸ்ட் மூவ் ரொம்ப கால்குலேட் பண்ணிப்போம். பான் E5 D இன்ட்டு E5 இப்போ பின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. D இன்ட்டு E5 அப்புறம் நைட் இன்ட்டு E5 அடிக்கலாம். இட்ஸ் ஓகே. ஏதாவது வேறு எதனா அட்டாக் வருதா? டெம்போ த்ரெட்டு எதுவும் இல்லை. சொல்லுங்க. பான் E5 இதுதான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது எனக்கு கேமில். இதுதான் பெரிய ஸ்ட்ரகிள். இந்த பான் தான் E4 அண்ட் D4 சென்டர் பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. C5 தள்ளிட்டு இருந்தால் D5 வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு பான் பாஸ் பான் தான் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா பார்க்கணும். இதில் இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொசிஷன் பிஷப் எடுத்தால் கூட நெக்ஸ்ட் மூவ் நான் கேப்சர் பண்ணிவிடுவேன். பிஷப் வேறு எங்கன்னா மூவ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் மூவ் கேப்சர். ரூக்கால தான் கேப்சர் பண்ணுவாங்க. பணம் கேப்சர்னா அடுத்து இங்கே ரூக் இன்ட்டு E4 நைட் இன்ட்டு E4 அப்படி வரும். எஸ் ஓகே. ரூக் எங்கேயாவது வருதா பார்த்துக்கணும். வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே ஏதாவது செக் வருதா? வராது. வருமா? நைட் இன்ட்டு E5 பிஷப் இன்ட்டு E5 ரூக் இன்ட்டு E5 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நைட் இன்ட்டு E5 பிரேக் பண்ணிட்டோம். எனக்கு இந்த 2 லைன் தான் நல்லா பார்க்கணும். ஒன்று இந்த குயின் சைடு C4 இந்த C5 தள்ளிட்டு அதுக்கப்புறம் A3 B4 B5ன்னு விளையாடுவாங்க ஒரு லைனு. இன்னொரு லைன் இந்த மாதிரி சென்டரில் வருது பாருங்க E4 D4 அந்த மாதிரி. அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எனக்கு. ஓகே, ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் பொசிஷனு. இனிமேல் டபுள் ரூக் கொண்டு ட்ரை பண்ணுறாங்களான்றது அதையும் பார்க்கணும். ஏன்னா ரூக் வந்து இப்போ நைட் எப்படி நைட் எங்கே ஆக்டிவேட் பண்ணுறது? நைட் இங்கேயே இருக்குது. ஏன்னா நம்ம நைட் D7 விளாடுறோன்னா ரூக் வரும். ஒரு ரூக் வரும் ஃபஸ்ட்டு இல்லையா? அப்புறம் இன்னொரு ரூக்கை ஆட் பண்ணுவாங்க. ஓப்பன் ஃபெயில் ஆகுது இல்லையா? நம்ம எப்படி ஓப்பன் ஃபெயிலில் ரூக்கை ஆட் பண்ண முடியாது. நைட் இங்கே இருக்கு, அது வேறு பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, நைட் D7 விளாட்னா ஒரு த்ரெட்டு ஒன்று இருக்குது. நைட் D7 தென் நைட் C4 த்ரெட்டு இருக்குது. அது ஒரே த்ரெட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம்னு பார்க்குறேன் நான். நைட் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நைட் எங்கே இது? இந்த நைட்டு வந்து இதெல்லாம் கொண்டு போயிட்டு அப்புறம் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கேப்சர் ரூக் வந்துடுமே ஃபியூச்சரில் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, பிளேதமோ இதுதான் போனோம், வேறு வழி இல்லை. இப்போதைக்கு வேறு என்ன பண்ணுறது? ஓப்பன் ஃபைலில் பிடிச்சிருக்காங்க. வரட்டும் பார்க்கலாம். ஒரு மூவ் இருக்குது. ஓகே குட். வருது பான் வருது. எப்படி விளையாடுறது? என்ன பண்ணுறது? ஒரு பான் போயிட முடியாது திரும்பவும். சரி பார்த்துலாம் விடுங்க. கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? கேப்சர் கவுண்டர் அட்டாக் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. பிஷப் இன்ட்டு F7 ஒரு செக் வருமானு தெரியலையே. ஒரு பான் போகுது அப்போ கூட. இந்த நைட் எடுத்தால் இது நைட் போகுது பாருங்க. அதுதான் பார்க்குறேன் நான். ஓகே பார்க்கலாம். ஒரு மூவ் இருக்குது. அப்புறம் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அடிக்கடி இந்த ஆப்போனண்ட் வந்து லெஃப்டாக ஜாயின் பண்ணுறாங்க. நானும் பார்த்துனே தான் இருக்கேன். பார்க்கலாம். டைம் ப்ரெஷர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. எப்படி விளையாடுதுன்னு பார்ப்போம் நம்ம. இது கவுண்டர் அட்டாக், வேறு வழி இல்லை. இந்த பிஷப்பை மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நைட் வந்து நான் வந்து D5 விளையாடிப்பேன். நிறையமா இருக்கும் லைனு. எப்படி மூவ் பண்ணுறது? என்ன பண்ணுறது? இப்படி ஒரு பான் போது தான் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு F6 நைட் இன்ட்டு நமக்கு ப்ளே பண்ணுறோம். ரூக் வருமா? அதை வேற பார்க்கணுமே. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் பொசிஷனு. சரி ஓகே. இப்போ நைட்டு எங்கே மூவ் பண்ணுறது? அதை பார்க்கணும்ல. நைட்டுக்கு ஸ்கொயர் என்ன இருக்குது? ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. நைட் H5 போனால் பிஷப் எங்கே போகும்? அதை பார்க்கணும் இல்லையா? ஒரு நைட்டு இன்னொரு நைட்டு சப்போர்ட் பண்ணிடலாமா? அருமையாக இருக்குமே. ஓகே, அதுதான் கரெக்டு. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் ஒரு நைட்டுக்கு இன்னொரு நைட் சப்போர்ட் வந்துருச்சு. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. நைட் FD7 பிஷப் வச்சு த்ரெட் பண்ணுவாங்களா? த்ரெட் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கே கேப்சர் பண்ணுவேன் நான். இதான் பண்ண போகிறேன் நான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. நைட் இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு எங்கே எடுத்து எப்படி வருதுன்னு யோசித்தேன். எனக்கு இப்படி கூட வரலாம். நல்ல ஐடியா தான். பானை தள்ளுவாங்களா? இது வேறு தெரியலையே. அடாடா, பானை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பரவாயில்ல, தள்ளனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் 8-7 நைட். ஓகே, அதான் ஐடியா போடுது. பானை தள்ளனா என்ன வரும்னு பார்க்கணுமே. ரூக் வருமா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக புது பொசிஷன். டேக்ஸ் many struggle. 1 2 3 பீசஸ் அட்டாக் பண்ணுது. 1 2 3. இது டிஃபெண்டர் எங்க இருக்கு? 1 2 தான் இருக்கு. என்ன பண்ணணும்? இன்னொரு டிஃபெண்டர் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றது? அது திருப்பி இன்னொரு ரூக் இங்க வருமா? அது ஒரு பார்க்கணும் பொழுது. டைப் பண்ற மாதிரி கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு கொஸ்டின். ரூக் கொண்டு வர போறாங்களா? இந்த ஃபைல் ரூக் கொண்டு வர போறாங்களா தெரியலையே. கொண்டு வந்தா நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு மூவ் இருக்கு, அதான் பண்ண போறேன். இல்லையா? அதான் ஐடியா இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, B6 விளையாடிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்ணணும். நம்ம ரூக்கு கொண்டு போக முடியாது. இங்கே கொண்டு போனால் பிஷப் வரும், த்ரெட் பண்ணும். என்ன பண்ணலாம்? ரெடியாக வரலையே. சரி, நம்ம நைட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பிஷப் வந்துச்சுன்னா அதை பார்க்கணும் இல்லையா? பிஷப் வந்தால் என்னமோ விளையாடுறது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இன்னொரு நைட் சப்போர்ட் பண்ணிக்கோம். நைட்டு எங்கே மூவ் பண்ணுறது? அது பெரிய ஸ்ட்ரகிள் ஆகுது. பார்க்கலாம். வெரி குட். குழப்பமாக இருக்குது பொசிஷனு. பானை தள்ளிடலாமா? பானை தள்ளிட்டா ஓகே. ரூக் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டியதாக இருக்குது பொசிஷனு. ரூக் F4. நான் அப்புறம் டிசைன் பண்ணிட்டாங்க. ஆமாம். நைட் இன்ட்டு E6. இந்த 2 அட்டாக்கர் வருது இல்லை, ஒரே டிஃபெண்டர். இதுதான் டைம் ப்ரெஷர்ன்றது. இதெல்லாம் ஆப்போனண்ட் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க. எப்படியோ பிளான்டர் பண்ணிட்டாங்க. ரொம்ப பொசிஷன் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. எப்படியோ நம்மளாம் அப்படி இப்படின்னு விளையாடி ஓரளவு சப்போர்ட் பண்ணி ஆப்போனண்ட் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி நம்மளாம் விளையாடிட்டோம். எப்படியோ ஒரு வழியாக ஆப்போனண்ட் ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த கேமை நம்ம வின் பண்ணிட்டோம். சரி, இதில் வந்து என்ன மிஸ்டேக், என்ன பிளண்டர் அப்படின்னு பார்த்துடலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் எவ்வளோ பிளண்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நிறைய தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பிளண்டர் வந்திருக்கு, 3 இன்னர் கிரீஸ் வந்திருக்கு. ஆப்போனண்ட்டுக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் 2 பிளண்டர் வந்திருக்கு. சரி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிளண்டர் என்ன? நம்மளுடைய பிளண்டர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிளண்டர் வந்து நைட் இன்ட்டு C3. ஏன் நைட் இன்ட்டு C3 ப்ளே பண்ணதால, நைட் இன்ட்டு C3 நம்ம ப்ளே பண்ணது பிளண்டர். நைட் இன்ட்டு C3 ப்ளே பண்ணது பிளண்டர். அதுக்கு வந்து இது வந்து பாருங்க +2. இது ஒயிட்டுக்கு வந்து அட்வான்டேஜ். ஏன்னா ரூக்கு வந்து C4 4க்கு வருது. நான் அதை நினச்சிருந்தேன் 4க்கு வந்தால் வரட்டும், நான் வந்து நைட் இங்கே போட்டுக்கலான்னு பார்த்தேன். நைட்டு A4க்கு மூவ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். நான் அதை ஏற்கனவே யோசிச்சுருந்தேன் அது. சரி, அப்படி விளையாடி இருந்தா என்ன சொல்லுது? அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த லைன் நான் பார்த்துருந்தான். ரூக் C4 வந்தால் இன்னொரு நைட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் நான். நைட் 3A4 பிஷப் B1 ரூக் F8. ஓகே, B5 அப்புறம் செக் கொடுக்குதா? ஓகே, கிங் G8 கேப்சர் ரூக் இன்டு C6 தென் பான் E5. அப்புறம் பிஷப் E3 வரணும்னு சொல்லுது. ஓகே, கரெக்ட் தான். ஸ்ட்ரக்சர் இப்போ பான் 1 2 3 4 5 பான். உங்களுக்கு 1 2 3 4 பான் எல்லாம் வீக்னஸ். இதெல்லாம் இந்த மாதிரி டபுள் வீக்னஸ், இந்த டபுள் பண்ண வீக்னஸ், இது வீக்னஸ். அப்புறம் வந்து பிஷப் மூவ் பண்ணணும், அப்புறம் நைட்டை மூவ் பண்ணணும்னு சொல்லுது. ஓகேங்களா? நான் திங்க் பண்ணதான், கேப்சர் பண்ணும்போது நான் திங்க் பண்ணதான். இது ரூக் வந்து C4 வந்தால் நான் ஒரு மூவ் திங்க் பண்ணேன். ரூக் C4 வந்தால் இங்கே கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கூட திங்க் பண்ணேன். கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன். அப்படி இல்லைனா எப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து அதை கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் இது இவ்வளோ மூவ் விளையாடணும்னு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ரூக் F4 டபுள் கொஷின் மார்க். இது அவங்களுடைய பிளண்டர். ரூக் F4 டபுள் கொஷின் மார்க் இப்படி ப்ளே பண்ணதால
ருக் F4 டபுள் கொஸ்டின் மார்க் பிளண்டர், அதுக்கு ருக் C4 தான் பெஸ்ட் மூவ்னு சொல்லுது. ருக் C4, ஆமாம் ருக் C4. இந்த நைட் இன்ட்டு C3க்கும் நைட் இன்ட்டு C3க்கு நம்ம நைட் இன்ட்டு C3 விளாடணும் இல்லையா, அது பிளண்டரு. அதே போல் அவங்க அதுக்கு ருக் F4 விளாட்னாங்க இல்லையா, அதுவும் பிளண்டரு. அதுக்கு பதில் என்ன விளாட்லாம் அப்படின்னு சொல்லுதுன்னா ருக் C4. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, ருக் C4 நான் அப்படி கேப்சர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஒன்று, அப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். சப்போஸ் இது ரெண்டுமே பிளண்டர் தான். அடுத்தடுத்து பிளண்டர், பிளாக் ஒரு பிளண்டர் பண்ணியிருக்கு, ஒயிட் ஒரு பிளண்டர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பிஷப் இன்ட்டு E6. இது நம்ம கண்கூடாவே தெரியுது. பிஷப் இன்ட்டு E6 வந்து பிளண்டர் அடுத்து மூவ். மற்றதாவது கொஞ்சம் மூவ்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகுது. இது பார்க்கும்போது பிஷப் இன்ட்டு E6 அடுத்து மூவ் பிளண்டர் தான். ஏன்னா பிஷப் இன்ட்டு E6னா நெக்ஸ்ட் என்ன வருது இங்கே பாருங்க, நைட் இன்ட்டு E6 வருது, ரூக் இன்ட்டு E6 பீஸ் அப் ஆகிடுது இல்லையா. அதுக்கப்புறம் ஒன்றையும் இது பாருங்க, இங்கே அட்டாக் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு போனாங்கன்னா கூட அடுத்து இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணால் அதுக்கப்புறம் பீஸ் அப்பு தானே. அப்புறம் என் பிளாக் வந்து ஈஸி வின். ஸோ அதனால தான் அவங்க பிஷப் இன்ட்டு E6 விளாண்டோடனே இது ரிசைன் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் அதை பாருங்கள், அது கேம் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் பாருங்கள். ஓரளவுக்கு பிளாக் நானும் கிரிக்கெட் தான் விளையாடிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் +1.9 அப்படி போகுது. யோசிச்சு தான் விளாட்னேன் இது. ஏன்னா இந்த கேமில் அவங்க கொஞ்சம் டைம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் டைமில் கொஞ்சம் ஃபேவராக வந்தது. எனக்கு என்னென்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இதுதான் வந்து இப்படி தரலாம், திருப்பி இங்கே ஒரு மேன் பார்த்தேன், இங்கே தரலினா கூட அதுக்கப்புறம் இது பாஸ் பண்ணாது இல்லையா. ப்ராக்டிக்கலாக போகும்போது பாஸ் பண்ணானே அது. ஸோ அது என்ஜின் சொல்கிறப்போ அந்தளவுக்கு நம்ம திங்க் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் இது தள்ளலை. நான் இங்கே தள்ளுந்து அதான் இங்கே தள்ளினா இது வந்து கேமில் இப்போ சென்டர் பண்ண பிரேக் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் விளையாடினதை. இது நல்ல மூவ், இது எனக்கு தெரிஞ்சு இது நல்ல மூவாக தான் தெரியுது. ஆனால் இதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் இங்கே இருக்குது, அதனால தான் வந்து இது நல்ல மூவ். கவுண்டர் அட்டாக் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், எதாவது பிஷப் சப்போர்ட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், பீஸை கொடுத்தாகணும் இல்லையா. அதனால் அது என்ன கிரீஸ்ன்னு சொல்லுது, கேமில் அப்படி தான் போயிருக்கு. அது இதுவும் என்ன கிரீஸ்ன்னு தான் சொல்லுது. எப்படியோ ஒன்று ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி பீசஸ்லாம் ஓரளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி வின் பண்ணிட்டோம், மேனேஜ் பண்ணி வின் பண்ணிட்டோம்னா ஆப்போனன்ட் பிளான்ட்டு பண்ணிட்டாங்க, நம்ம வின் பண்ணிட்டோம். ஆப்போனன்ட் ரிசைன் பண்ணதில் நம்ம வின். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது நம்ம ஓப்பனிங் அனலைஸ் பண்ணிடலாமா. ஓப்பனிங்கில் இது வந்து D4 D5 நைட் F3 நைட் F6 பிஷப் F4 பிஷப் F5. இது வந்து பிஷப் F1 ப்ளே பண்ணாவே அது லண்டன் சிஸ்டம் தான். இது நான் விளையாடினா இந்த பான் E6 ஃபியூச்சரில் இந்த மாதிரி C5 இப்படி விளையாடுவேன். இல்லைன்னா சில டைம்ஸில் வந்து இந்த பிஷப் F5 லைன் வந்து விளையாடும். பிஷப் F5 C4 இப்படி வரும்போது இது ஆக்சுவலாக கேப்சர் பண்ணணும். அந்த இடத்துல பான் E3 E6 C4 வரும்போது கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிஷப் வந்து B4 செக்கு இந்த மாதிரி விளையாடணும். ஆக்சுவலாக இந்த கேம் எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாமா. D4 D5 நைட் F3 நைட் F6 பிஷப் F4 பிஷப் F4 பிஷப் F5 பான் E3 E6 C4. நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். C4 வந்து ஃபஸ்ட்டு C6 விளையாடணும் தான் மிஸ்டேக் போச்சு. இங்கே பாருங்கள், கேப்சர் பிஷப் ஒரு செக் இப்படி கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்துருந்தா அப்புறம் கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்திருக்கும் கேமில். நான் அதுக்கப்புறம் இது இங்கே விளையாடுனதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். நான் கேப்சர் அதுக்கப்புறம் அப்படி யோசிச்சேன். ஆக்சுவலாக அது கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, கேப்சர் பண்ணல அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இது A3 அப்புறம் அது பாருங்க இப்படி வருது எங்கள் பொசிஷன். இந்த பக்கம் அப்படியே அட்டாக் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இதில் குயின் சைடில் வந்து அவங்க வந்து பானை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த C5 வந்தால் டபுள் வரும்னு சொல்லிட்டு தான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஆக்சுவலாக இந்த நான் ஓப்பனிங் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிஷப் இன்ட்டு B1 கேப்சர் பண்ணணுன்னு தான் சொல்லுது. ஏன்னா அதை ஏற்கனவே விளையாடி நான் லாஸ் ஆகிருக்கேன். இந்த மாதிரி அவங்க பானை மூவ் பண்ணி விட்டு C5 A3 B4 B5 அப்படியே
மைனாரிட்டி அட்டாக். இந்த குயின் சைடில் வந்து இந்த பானையை மூவ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இது பேர் மைனாரிட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணுவாங்க. சரி இங்கே கேப்சர் பண்ணிட்டாருன்னு கேப்சர் பண்ணும்போது யோசிச்சேன். கேப்சர் பண்ணாததுக்கப்புறம் பான் வந்து ஒருமே அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு அப்படி ஸ்லோவாக விளையாடி அதுவும் ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் தான். அப்போ கூட ஒயிட்டு சரியாக விளையாடல, அவ்வளோதான். ஒயிட்டு வின் பண்ண வேண்டிய கேம் தான் இது. இந்த சென்டர் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா இப்படி தள்ளுறோன்னு வச்சுங்களேன், இப்படி தள்ளுறேன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி தள்ளிடுவாங்க. அப்படி கேப்சர் பண்ண என்ன ஆகுது, திருப்பி இந்த பானை இங்கே போகுது இல்லையா. இதுதான் பாஸ் பண்ணுது. ஐசோலேட்டட் தான், பட் இருந்தாலும் அவங்க ஓப்பனிங் பீசஸ்லாம் இருக்குது. இதுக்கு டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு தான் நான் வந்து இது வந்து வெறும் ஐசோலேட் பண்ணாதான் பரவாயில்ல. இது பாஸ் பான் ஆகுது. ஏன்னா இந்த ஃபைலில் பானை மூவ் பண்ணிட்டோம், பானை இல்லை இங்கே, அப்புறம் பாஸ் பான். இது வந்து ப்ரெஷர் கொடுக்கும் பிளாக்குக்கு. வெறும் ஐசோலேட் பானா இருந்தால் அது வீக் தான். இது ஐசோலேட்டட் பானா இருந்தாலும் பாஸ் பானா இருக்குல்ல. ஸோ அதாவது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்கே விளையாடலை இது. இல்லைன்னா அது எப்போ நான் அந்த பான் வந்து மூவ் பண்ணியிருப்பேன், பான்சி விளையாடிருப்பேன் நான். அந்த ஒரு ப்ராக்டிக்கலான அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான். இது வந்துட்டா என்ன பண்ணுறது, ஃபியூச்சரில் நீங்கள் கேப்சர் பண்ணலான்னா இது திரும்ப ஃபியூச்சரில் புஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நான் அந்த பானை வந்து C5 எல்லாமே வச்சுருந்தேன். அதெல்லாம் இது மூவ் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சான்ஸ் இருக்கு பாருங்க. இது பிஷப்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு சான்ஸ் வந்தது இல்லையா. பாருங்க அதான் சான்ஸ் பாருங்க. இப்போ தள்ள முடியாது அவங்களால, ஏன்னா இங்கே பிஷப் போகுது இல்லையா. ஸோ அதுதான் சான்ஸ். வரும்போது அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். சரிங்களா. இப்போ உடச்சிட்டோம் பாருங்க. சென்டர் பிரேக் பண்ணிட்டோமா. ஸோ இந்த ஒரு ரீசனாக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நான். ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் விளையாடுற லைன்னு ஒன்று E6 விளையாடுவேன், இல்லைன்னா D4 D5 நைட் F3 நைட் F6 பிஷப் F4 பான் E6 இப்படி விளையாடுவேன். ஃபியூச்சர் சான்ஸ் வரும்போது C5 விளையாடலாம். இந்த குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் மாதிரியே வருது பாரு பொசிஷனு. D4 D5 ஃபியூச்சரில் C4 வரும்போது E6 அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்தால் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனாக வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க E3 எவ்வளோ பாருங்க, இங்கே C5 இந்த கேப்சர்னா ரொம்ப சூப்பரான பொசிஷன் தான். அது விளையாடிக்கலாம். சில டைம் விளையாடுவேன், சில டைமில் இந்த D4 D5 நைட் F3 நைட் F6 D4 D5 நைட் F3 நைட் F6 பிஷப் F4 பிஷப் F5 இப்படி விளையாடுவேன். அப்புறம் ஆப்போனண்ட் எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். இல்லைன்னா நைட்டு பிஷப் F4 விளையாடும்போது E6 எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். அப்போது ஓப்பனிங் லைன் என்ன, D4 D5 நைட் F3 நைட் F6 பிஷப் F4 பிஷப் F5. அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடிக்க வேண்டியது தான். எப்படி விளையாடுறீங்களோ அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளையாடிக்க வேண்டியது தான். சரிங்களா. எப்படி விளையாடலாம். இல்லைன்னா D4 D5 நைட் F3 நைட் F6 பிஷப் F4க்கு அந்த மாதிரி பான் E6 E3 அப்புறம் C5 அப்படின்னு விளையாடலாம். ஒன்றா அதுக்கப்புறம் விளையாடிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.